ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த கூடை வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு லேடர் நாட்டு என்னோட வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த நாட் யூஸ் பண்ணி தான் இந்த கூடை போட்டிருக்கிறேன். பாருங்க, இந்த கூடையில் வந்துட்டு உள்ளே எதை லேடர் நாட் வரும், கண்ணுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே கூடை போட்டோம்னா இந்த மாதிரி கைப்பிடிக்கும் குமிழ் வச்சிருவேன். குமிழ் வச்சு கைப்பிடிக்கு குமிழ் வச்சு இந்த மாதிரி 2 நாட்டில் தான் எப்பவுமே எத்தா பெரிய கூடை போட்டாலும் இந்த மாதிரி 2 நாட்டில் தான் எடுத்து போடுவேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடிக்கும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் எப்படி இருக்கு, இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒயர் வந்து முடி போட்டால் நீட்டாக சொருக முடியும். அது ஒயர் முடி போட்டு சொருக தெரியாதவங்க தான் வந்து 1-2 பெரட்டி போட்டு தெரியாம கூர்மையா இங்க வர்ற மாதிரி பெரட்டி போட்டு சொருகுவாங்க. நான்லாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப வருஷமா கூடை போட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபினிஷிங்லாம் நீட்டாக கரெக்டாக இருக்கும். என்னோட கூடை பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. இது வந்து 3/4 ரோலு கைப்பிடிக்கு மட்டும் நான் வேற கட்டில இருந்து எடுத்திருக்கேன். பாருங்க, 30 வச்சிருக்கிறேன், 30 வயர் வச்சிருக்கிறேன். பேஸ் வந்து 13 போட்டிருக்கிறேன். ஹைட் வந்து 27 போதுன்ட்டாங்க. 29, 30 வச்சா ரொம்ப ஹைட்டா இருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது வந்துட்டு நான் வந்து ஸ்வஸ்திகான் பிராண்ட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, நாட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஷைனிங்கா எவ்வளோ இறுக்கமா போட்டிருக்கேன்னு. கைப்பிடி பாருங்க, நல்லா தின்னா போட்டிருக்கேன். 8 ஒயர் உள்ள சொருகி, இங்க பாருங்க கைப்பிடி எவ்வளோ தின்னா போட்டிருக்கேன்னு 8 ஒயர் சொருகி இருக்கிறேன். நீட்டாக இருக்கும் கைப்பிடி. கைப்பிடி சொருகிறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொருகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே முடி போடாமல் சொருகிறாங்க. அது வந்து உருகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் எவ்வளவோ கூடைங்களில் பார்த்துருக்கேன். பைக்கில், சைக்கிளில் ஹெவியாக வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது அது அப்படியே வந்து உருகிட்டு வந்துடும். நான் எவ்வளோ கூடைங்களுக்கு என்கிட்ட வந்து கைப்பிடி போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு பழைய கூடைங்களுக்கெல்லாம் நான் கைப்பிடியே போடுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு ரொம்ப ரிஸ்கான வேலை. பாருங்க, இந்த மாடல் வந்து இந்த தாட்டி இந்த பூ போட்டிருக்கேன். டிஸ்கோ வயர்ல பூ போட்டு நெல்லிக்காய் நாட்டு ஃபினிஷ் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். பாருங்க கூடை எவ்வளோ நீட்டா இருக்குன்னு. இதே வந்து நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இதோட 3ஆவதோ 4ஆவதோ கூட போட்டிருக்கேனே. அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க, நானே தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் இதுதான். பாருங்க, இது வந்துட்டு செம்மண் கலர்னு சொல்லுவாங்க. செம்மண் கலரு, டார்க் கிளிப்பச்சை. இதுவும் ஸ்வஸ்திகான் பிராண்ட் வயர் தான். நான் வந்து செட்டு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, ராமர் ப்ளூ, ராமர் கிரீனு வித்து டார்க் பிங்க், அதாவது வாடாமல்லிம்பம் இல்லையா, அது வீடியோக்கு இந்த மாதிரி தெரியுது, லைட்டாக தெரியுது. அப்புறம் பாருங்க, இதுவும் அப்படிதான், டார்க் ராமர் கிரீனு, ராமர் பச்சை. பாருங்க இப்போ நல்லா தெரியுது பாருங்க, ராமர் கிரீனு. இது வந்துட்டு பேபி பிங்க்கு. பாருங்க, நான் வந்து கவர்ல இருந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து ஸ்வஸ்திகான் பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். பாருங்க, பாம்பே ஸ்வஸ்திகான் பிராண்ட் வயரு. இது வந்து திருச்சி வயர் தான். பாருங்க, இது வந்து சாதா வயரு. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளாஸ் வயரு. கிளாஸ் வயர் பாருங்க, நான் வந்துட்டு எவ்வளோ, இது வந்து ரொம்ப டார்க்காக ஷைனிங்காக இருக்கும். என்னோட செல்லுக்கு வந்து லைட்டாக தெரியுது. பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த பக்கம் வச்சு காமிக்கிறது இல்லைன்னா பாருங்க, இதில் பாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. இது வந்துட்டு நான் இந்த கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கோபி செட்டிப்பாளையத்தில் வாங்கினது. பாருங்க, இது வந்து கோபி செட்டிப்பாளையம். கலர் சூப்பராக இருக்கும். மகாவீர் பிளாஸ்டிக்கு. அது வந்துட்டு பாம்பேனும் போட்டிருக்கு, இந்தியானும் போட்டிருக்கோம். இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கோபி செட்டிப்பாளையத்தில் வாங்கினேன். இது 2 ஒரு கட்டு. இது வந்து கிளாஸ் வயரில் பூஜை கூட கேட்டிருக்கிறாங்க. 7 குமிழ் வச்சு பூஜை கூட, அதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக இது எடுத்து வச்சிருக்கேன். இது பாருங்க, நான் வந்து ஒயர்ல இருந்து கட்டில இருந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஸ்வஸ்திகான் பிராண்டு. ஸ்வஸ்திகான் பிராண்ட்ல இது 2 ரோல்ல ஒரு கூடை. இது பாருங்க, இது வந்துட்டு டார்க் ஆரஞ்சு, இது வந்து ஸ்கை ப்ளூவா, ஸ்கை ப்ளூ. பாருங்க, இது 2 ஒரு காம்பினேஷன். என்னோட செல்லு வந்து கொஞ்சம் லைட்டா தெரியற மாதிரி இருக்கு.
ஆனால் வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ வந்து இதில் ஒரு 3 கூடைங்க, இதில் ஒரு 3 கூடைங்க. இது 3 ரோலுங்கிறது 3.25 ரோல் ஆயிரும் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டில் போடும்பொழுது. இது வந்துட்டு பூஜை கூட தான், அதனால 2 ரோல்ல 7 குமிழ் வச்ச மாதிரி நான் என்னோட வீடியோஸ்ல போட்டிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி கேட்டாங்க பூஜை கூட. இதுவும் போடணும். இதெல்லாம் வந்துட்டு 2 ரோல் 2.25 ரோல் ஆகும் கைப்பிடியோட சேர்த்தி. நான் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர்ல தான் போட்டிருக்கேன். கட்டுங்க மாறி மாறி போயிருது, அதனால நான் கவர்ல இருந்து எடுத்து அக்கட்டால இந்த மாதிரி 3 ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்பதான் எனக்கு வந்துட்டு கட்டு மாறாம இருக்கும். மாறி போயிருது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வைக்கும் போது. ஆனா கலர்ஸ் எல்லாம் செமைய சூப்பரா இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து திருவாரூர் மாவட்டத்துல இருந்து நன்னலத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிளாஸ் ஒயர் வேணுமா? நாங்க இல்லைங்க மேம், நான் கிளாஸ் ஒயர் வந்து இப்ப நான் கொரியர் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்க அங்கேயே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிளாஸ் ஒயர் ரேட் கேட்டாங்க. ரேட் கேட்டுட்டு பீட்ஸ் ஏதாவது புதுசா வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்க பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னா ராணின்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ரூ காலர்ல போய் பார்த்தா அதுல சரோஜா தங்கம்னு வருது. அப்புறம் போய் சொல்லி எதுக்குதான் இந்த மாதிரி விலை விசாரிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டைரக்டா போன் பண்ணி சிஸ்டர் நீங்க என்ன விலைக்கு விக்கிறீங்கன்னு கேட்டா நாம உண்மையை சொல்லிட்டு போறோம். எதுக்கு இப்படி பொய்யான பேர் சொல்லி பேசுறாங்கிறத எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கிளாஸ் ஒயர் வந்து நானே வந்து 50 ருபீஸ்க்கு வாங்குறேன். எனக்கு கோபில இருந்து இங்க வர்றதுக்கு எனக்கு சார்ஜ் ஆகாதுங்களா? நான் வந்து 5 ரூபாய் தான் வைக்கிறேன், ஒரு கட்டுக்கு 5 ரூபாய் மேக்சிமம். நான் வந்து கிளாஸ் ஒயர் யாருக்குமே நான் சேல் பண்றது இல்லை. என்னோட பர்பஸ்க்கு நான் 100 கூட போட்டா ஒரே ஒரு கிளாஸ் ஒயர் தான், ஒரு கூட தான் நான் போடுவேன். அந்த அம்மா கான்ஃபரன்ஸ் ஒயிட்ல 2 கட்டு, அப்புறம் ஸ்கை ப்ளூல ஒரு கட்டு, டார்க் ப்ளூல ஒரு கட்டு, இன்னொரு கட்டு 5 கட்டு சொன்னாங்க. இந்த அம்மாவை நம்பி நான் வாங்கி வச்சிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு நட்டாகுது? 300 ரூபாய் நட்டாகுதல்ல ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னு விலை கேட்கறதுதான், ஆனா வாங்குறது கிடையாது. விலை கேட்கறது இவங்க நம்பி நாங்க வாங்கி வச்சுட்டு வீடு பூரா ஒயரும் பாசியுமா அடுக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கட்டுங்களா? வாங்குற மாதிரி இருந்தா மட்டும் விலை கேளுங்க. பொய்யான தகவல், அவங்க போன் நம்பர் கொடுத்தாங்க, இவங்க போன் நம்பர் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட வாங்கினேன் இவங்க கிட்ட வாங்கினேன்னு சொல்லி சொல்றாங்க. போன வாரத்துல அப்படிதான் ஒரு அம்மா 1 மணி நேரமா பேசினாங்க. பேசிட்டு எனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து நான் உங்க நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னதுக்கு வேற பேர் சொன்னாங்க. ஆனா ஐடியில போய் பார்த்தா வேற பேர் வருது. எதுக்குதான் இப்படி பொய் சொல்லி நம்பர் மாத்தி பொய் பேசுறாங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். டைரக்டா கால் பண்ணி மேம் நீங்க என்ன விலைக்கு ஒயர் விற்கிறீங்க, என்ன பிராண்ட் விற்கிறீங்கன்னா நாங்க உண்மையை சொல்லிட்டு போறோம். நாங்க விற்கிறதுக்கு தானே வச்சிருக்கோம், யார் கேட்டா என்ன? அது எதுக்கு பொய்யான தகவல் சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நான் ஒயர்ஸே விற்கிறது இல்லை, என்னோட ஓன் பர்பஸுக்கு தான் நான் ஒயர் வாங்கியிருக்கேன். ஆனா இது நாள் வரைக்கும் யாருக்குமே நான் ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் ஒயர் வந்து நான் பார்சல் பண்ணது இல்லை. முதல்ல கேட்டாங்க, போட்டுவிட்டா அதுக்கப்புறம் நான் போடுறது இல்லை. இப்ப என்னோட பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கே சரியா இருக்கு. தேவையில்லாம நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க, என்ன விலைக்கு விற்கிறீங்கன்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு அந்த கலர் கொடுங்க இந்த கலர் கொடுங்க அப்படின்னு கேட்கறது, இல்லாத பீட்ஸ் எல்லாம் விலை கேட்கறது. எதுக்குதான் இப்படி பண்றாங்கிறது எனக்கும் தெரியல. சிஸ்டர் இந்த மாதிரி நான் நீங்க சேல் பண்றீங்களாமா, நான் விலை விசாரிக்கலான்னு கேட்டேன் சிஸ்டர் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு போங்கவே. ஏன் உங்க தலை என்ன சீவிடுவாங்களா என்ன? ஏங்க இப்படி பொய் சொல்றீங்க? உங்க இஷ்டம், நீங்க உங்க காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்க, யாருக்கிட்ட வேணா வாங்கலாம், அது உங்க இஷ்டம், உங்களோட விருப்பம். நாங்க எங்க கிட்டத்தான் வாங்கணும் அப்படின்னு நாங்க உங்களை கம்பல் பண்றது இல்ல. அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நாங்க எவ்வளவு வேலையா இருப்போம், அதை விட்டுட்டு நேத்து அந்த அம்மா 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசுறாங்க தேவையில்லாம. அப்புறம் என்னங்கிறாங்க, பையன் தூங்கிட்டு இருக்கான் எந்திரிச்சோன்னா பணம் போட்டு விடுறேன், நாங்க இன்னும் போட்டு விடுறாங்க. வேணுங்கிறவங்களா இருந்தா போடுவாங்க பேசுவாங்க. இது தேவையில்லாம விலை விசாரிக்கிறதுக்காக வர்றது இப்படி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது. நான் ஆர்டர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டு டுட்டோரியல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.